இந்த கால வேளையில கான்ஃபரன்ஸ் மூலமாக யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் இந்த நாளுக்குண்டான சகல ஆசீர்வாதத்தினால நன்மையினால நிரப்புவாராக. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்தி தலைப்பாக கர்த்தரிடத்திலே சகாயம், கர்த்தரிடத்திலே சகாயம் தேடும்படியாக இந்த யூத ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். இதனுடைய சொல்லை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது யோசபாத் ராஜா அந்த ராஜாவுக்கு எதிராக 3 தேசத்தார் அவருக்கு விரோதமாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று அம்மோன் புத்திரர், மோவாபியர், 3ஆவதாக அந்த சேயர் தேசத்தார் அப்படின்னு சொல்லி அந்த 3 தேசத்தாரும் ஒன்று சேர்ந்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக அங்கே ஒரு யுத்தத்திற்கு வருகிறதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த யுத்தத்திற்கு வந்தபோது இந்த ராஜா செய்கிற ஒரு நல்ல ஒரு காரியம், தேவ சமூகத்துல எல்லா ஜனங்களையும் கூட்டி தேவ சமூகத்துல அவர் கர்த்தரிடத்துலதான் நமக்கு இதுல இருந்து இந்த யுத்தத்திலிருந்து விடுதலை பெற முடியும் கிடைக்கும் என்பதை உணர்ந்தவராக அவர் தேவ சமூகத்துல நமக்கு நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே தேவ சமூகத்துல கூடுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம் சொல்கிறது, யோசபாத் இந்த சூழ்நிலையில யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபதேசத்தை கூறிவிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ தேவனை தேடுகிற, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஜனத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஜனக்கூட்டம் ராஜா முதல் தேசத்தார் முழுவதுமாக தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில அப்படிப்பட்டதான தெய்வ பயம் இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஏன்னா அடுத்து நம்ம எப்படிப்பட்டதான வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், அணுகுண்டு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், மற்ற குண்டுகள் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது என்பதை இந்த நாட்களிலே இப்படி யாராவது தேவ சமூகத்துக்கு போய் முதலாவது அப்படி ஒரு கேட்பார்களோ என்கிறது சந்தேகமான ஒரு காரியம். ஆனால் யோசபாத் தன்னுடைய 7 ஜனங்களை கூட்டிக் கொண்டு தேவ சமூகத்துல சகாயம் தேடும்படியாக, நன்மை தேடும்படியாக தேவ சமூகத்துல வந்து நிற்கிறதை இந்த இடத்துல பார்க்க முடியாது. அப்போ 3 மலை தேசத்தார் அந்த இடத்துல வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 தேசம் என்பதை நம்ம இவ்வாறாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன சொன்னா 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த 3 படைக்குழுக்கள், படை தேசம் 3ம் இவ்வாறான, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரம் 3க்கும் விரோதமான ஒரு போராட்டமாக ஆவிக்குரிய நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த 3 தேசத்தார் 3 பகுதியிலிருந்து எப்படி தேவ ஜனத்திற்கு விரோதமாய் நெருக்குகிறார்களோ, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த 3 காரியங்கள் மிகவும்
முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் நிறைந்ததான காரியங்கள் காணப்படுகிறது. எல்லாருக்கும் ஆவிக்கு விரோதமாக, ஆத்மாவுக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக. சரீரத்துல நம்ம மிகப்பெரிய அதிகமாக நம்முடைய காரியங்கள், இச்சையான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆவியிலேயும் ஒரு தடுமாற்றங்கள், ஆவியில சரியாக உணர்ந்து கொள்ளாத முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆத்மாவில தேவனை நோக்கி காத்திருக்கிற அந்த ஆத்மாவை நாம் எப்படிப்பட்டதான காரியங்களில நம்முடைய ஆத்மாவை பயன்படுத்துகிறோம். அந்த ஆத்மா எப்படிப்பட்டதான ஒரு தேவன் மேல ஒரு வாஞ்சையாய் தாகமாய் காணப்படுகிறது என்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3 விதமான நம்முடைய பவுல் சொல்கிறார். இதை தேவன் நேசகத்தாய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்கிறார். இப்போ நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு விரோதமாக, இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக பல விதங்களில நமக்கு போராட்டம் உண்டு. பல விதமான பிரச்சனைகளையும் பாடுகளையும் நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறோம். எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிற, அடக்கி ஆளுகிற, எல்லாவற்றையும் நம் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் இந்த பூமியில வாழ்கிற நாம் எல்லாவற்றையும் நாம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கும் பொழுதுதான், எல்லாம் காக்கப்படும் பொழுதுதான், இதை நம்முடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிற பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படியாக காக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எனவே நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. காத்துக்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்கள், பல இடங்களில எப்படி இந்த யோசபாத்துக்கு எதிராக உடனடியாக 3 தேசத்தார் அவனிடத்துல தீர்ந்து சண்டைக்கு வராங்க, ஒரு போருக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் உடனடியாக தன்னை தற்காத்து கொள்ளும்படியாக, தனக்கு நன்மை உண்டாகும்படியாக, தனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, தனக்கு ஜெயம் உண்டாகும்படியாக தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒரு ஜனத்தை, ராஜா கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு நம்ம அன்பான தேவன் ஜனமே, இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, சரீரத்துக்குரிய ஆத்மாக்குரிய போராட்டம், சரீரத்துக்குரிய போராட்டம் உண்டு. அப்ப நாம யாரை தேடுகிறோம்? இந்த காரியங்களில நாம், பவுல் சொல்கிறார், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளுடைய இந்த காரியங்கள் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக நாம் ஜாக்கிரதையோடாய் காணப்பட வேண்டும் என்கிறதாய் நம்ம பார்க்கிறோம். எனவே தேவ சமூகத்துல நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய சாயலின்படி படைத்ததானே சரீரம், தேவ சாயலின் படைத்ததான சரீரம், இந்த சரீரத்தை அவர் காப்பாற்றுகிறார். தேவன் கொடுத்த இந்த மகிமையின், இந்த ஆர்மி, அந்த சாயலை, இந்த நன்மை சாயலை நாம் தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதை நாம் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய ஆவியை நாம் எப்படிப்பட்டதானே நம்முடைய சிந்தனைகள், பல காரியங்களை நாம் ஆவியினுடைய சிந்தனைகள் என்னென்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பொல்லாத சிந்தனைகள் எடுத்து நாம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆவியில காணப்படுகிறோமா? இந்த சிந்தனைகள் எவ்வளவுதானே காரியங்கள் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிற, மனித ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசப்படுத்துகிற இந்த பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத கிரியைகள் நம்மெல்லாம் பார்க்க முடியும். கலாச்சார 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய 19ஆம் வசனத்திலிருந்து அதை அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த காரியங்களை நம்ம காத்துக்கொள்வதற்கு தன்னுடைய சாயலாய், தன்னுடைய ஜீவனை கொடுத்து, நம்முடைய ரத்தத்தை கொடுத்து, நம்முடைய சரீரத்தை கொடுத்து நம்மை காத்த தேவன். நம்ம நீங்களும் நானும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிறோம். அந்த ஹோலி கம்யூனியன் அட்டெண்ட் பண்றோம். இதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அந்த ஆவி ஆத்மா சரீரம் தேவ சமூகத்துல குற்றமற்றதாய் காணப்படாது, பரிசுத்தமாய் காணப்படும்படியாக என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல உடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாமே நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்கிறதானே இந்த ஜீவ வார்த்தை
நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, பியூரிஃபை பண்ணிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சில நேரங்களில் அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் தேவ சமூகத்தில் மன்னித்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்காய் கொடுக்கப்பட்டதான திக்கப்பட்டதானே என்னுடைய என்னுடைய ரத்தம் போஜனையான போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். என்னுடைய சரீரமையான சரீரமாய் அந்த ரொட்டி அந்த அப்பம் என்னுடைய மெய்யான சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். எனவே அந்த சரீரத்தையும் அந்த ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அவரை போல அந்த ரத்தம் அவருடைய ரத்தம் நம்முடைய இதயத்துல நம்முடைய உடல்களில் வாய்மொழி அந்த ரத்தம் அந்த சிந்தனை அவரை போல சிந்தனை உள்ளதாய் அவரை போல தன்மை உள்ளதாய் மாறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதான காரியங்களாய் காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம். எனவே நாம் எந்த விதத்திலேயும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் வரும் பொழுது நாம் குற்றமற்றதாய் காணப்படுவோமானால் இதற்கு ஒரே பரிகாரம், பாதுகாப்பு. நன்மை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு கிருபை செய்கிறவர், நமக்கு தயவு செய்கிறவர் அதே கர்த்தர் தான். அதே கர்த்தரிடத்துலதான் நீங்களும் நானும் அவரிடத்துல சார்ந்திருக்கிற பொழுது தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை கட்டளிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்துல நாம் கூடி வரும் பொழுது, அவரை நம்பி சார்ந்திருக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 32ஆம் அதிகாரத்துல 27 சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். எல்லா மாம்சமான யாவருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். நம் ஆண்டவர் தான் எல்லா மாமிசத்திற்கும் எல்லா ரத்தத்திற்கும் ஜீவ காரணமானவர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரியானவர். எனவே தன்னை போல ஒரு ரூபத்தை உண்டாக்கி சுவாசத்தை அதன் மேல ஊதினார் என்று நம்ம பார்க்கிறோம். தன்னை போல, என்னை போலவே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவரை நான் மாற்றிருக்கிறார். எனவே அவரை போல நம்மை மாற்றிருக்கிறவர், அவரை போல செயல்படவும் நாம் பிரயாசப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. அப்படி நாம் அவரை போல உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக அவரிடத்துல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. எல்லா பொல்லாத காரியங்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரீதியான காரியங்களையும், நமக்கு வரக்கூடியதான எல்லா போராட்டங்களையும், அவருடைய காரியங்களையும் எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எனவேதான் நம்ம சங்கீதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்த பிற்பாடு நம்ம சொல்றோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவில தேவனை ஸ்தோத்திரிக்கிற அந்த ஸ்தோத்திரம் ஆத்துமா எப்பொழுது தேவனை நோக்கியே அமர்ந்திருக்கிறது. அந்த ஆத்துமாவை நாம் தேவ சமூகத்துல எப்பொழுதும் தேவனுக்கு அவருக்காக காத்திருக்கிற, அவரோடு கூட பேசுகிற, அவரோடு உறவாடுகிற அந்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்கிறார். ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் தாவீது சொல்கிறார். எனவே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிற, ஆத்துமாவை பாதுகாக்கிற, நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிற தேவ சமூகத்துல நாம் மட்டும் அர்ப்பணிக்கிற பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் பார்க்கப்படும். அந்த ஆவியை நாம் அதே வசனத்துல 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று நம்ம இடத்துல வாசிக்கிறோம். ஆவியை அவிழ்த்து போடாதபடிக்கு நாம் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப போகிறது.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எனவே ஆவியில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களும் ஆவி, ஆத்மாவும் சரீரமும் தேவனுடையதாய் காணப்படும். தேவன் நமக்கு கொடுத்த விளையாட்டு ஒரு ஆசீர்வாதம், நன்மை. இந்த அநேகர் ஆவியில தவறு செய்கிறவர்களாக, சிந்தனை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். சரீரத்துல தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செயல்படுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆத்மாவை கெடுத்துக் கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் தேவ சமூகத்துல அவரை சார்ந்து நிற்கிற பொழுது, நமக்கு போராட்டங்கள் வருகிற பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது, நமக்கு வேதனை வருகிற பொழுது, யோசபாத் ராஜா தன்னுடைய தேசத்திற்கு விரோதமாய் 3 தேசத்தார் வந்து நின்ற பொழுது அவன் தேவனை தேடினான். கர்த்தரிடத்துல சகாயம் பண்ண தேடினான். எனவே இந்த காலை வேளையில நாமும் ஜெயம் பெற வேண்டுமானால் சகாயம் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் மாமிசக்குரிய வாழ்க்கையிலேயும் நம்ம ஆத்மாவில நாம் எல்லாவற்றையும் தேவனோடு கூட காணப்படும் பொழுது, தேவனுக்குள்ளாய் நாம் இருக்கிற பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அப்பொழுதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் குற்றமற்றதாய் காக்கப்படும் என்று தேவன் சொல்றார், சகோதரன் சொல்கிறார். அதனால ஸ்தோத்திர கர்த்தருக்கு மைமுண்டாட்டும். இந்த பௌர்ணவாதிவாராக சொல்கிறார், கர்த்தர் வரும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாய் காக்கப்பட வேண்டும். அப்ப காக்க வேண்டும் சொன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. பல விதங்களில் உண்டு. நம்ம கையில் வச்சிருக்கிற செல்போன் மூலமாகவே நமக்கு எவ்வளவோ போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. எல்லாம் நமக்கு இச்சையினால் வரக்கூடிய கேடுகள், பல காரியங்கள் நமக்கு செல்போன் இருக்காங்க. அது என்னதான் பண்றோம், அதனுடைய பாக்கெட்ல வச்சு பத்திரமா பாதுகாத்து எடுத்துக்கொண்டு போகிறோம். அதன் மூலமா நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போராட்டங்கள் வருகிறது. நாம் சில நேரங்கள் அறிகிறோம், சில நேரங்கள் அறியாமல் அது சந்தோஷத்துல பார்க்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பகுத்தறியத்தக்கதான காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது, இது பார்க்கக்கூடாது, இது பேசலாம், இது பேசக்கூடாது என்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதும் பரிசுத்தமாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாய் காணப்படுகிறது. யார் பரிசுத்தமாக்க முடியும்? அந்த வசனத்திலே முன்பகுதி சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த சமாதானத்தின் தேவன், இந்த கிருபையின் தேவன், இந்த நன்மையின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்க தேவ சமூகத்துல நாம் முற்றிலும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். முற்றிலும் ஆண்டவரே, எல்லாம் தலை முதல் பாதம் வரை எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை தூய்மைப்படுத்தும். அந்த கண்களில் வந்த காரியங்கள், யோசனையில், சிந்தனையில வந்த காரியங்கள், செயலில வந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் முற்றிலுமான காரியங்களாய் காணப்படுது. எல்லாவற்றையும் தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த காரியங்களுக்கு அந்த பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு எதிராக வரக்கூடியதான நபர்களால் அநேகம் ஆயிரமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலையும் காக்கப்பட வேண்டுமானால் தேவன் தாமே பரிசுத்தமாக்குகிற தேவன் தாமே நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எனவே அந்த யோசபாத்துக்கு எதிரிட்டு வந்ததானே மலை தேசத்தார் திரும்பி ஓடி போனார்கள் என்று அவருக்குள்ளே விரோதமாய் ஒருவருக்கொருவர் கர்த்தர் அவரை எழும்ப பண்ணி வெட்டுண்டு விழுந்து போனார்கள் என்று நாம் அந்த 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். எனவே கர்த்தரை அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பொழுது, ஏன் எப்போ அவங்க ஜெயித்தாங்க, கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று பாடவும் பாடுகிற நிறுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை துதித்து அந்த அவர் கிருபையை குறித்ததான பாடல் பாடும் பொழுது, கர்த்தரை குறித்ததான மகிமையான பாடல்களை பாடும் பொழுது, கர்த்தரை எப்பொழுது நம்ம ஸ்தோத்திரிக்கிற பொழுது, எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கிற பொழுது வழியிலெல்லாம் நினைத்துக்கொள்ள அப்பொழுது இந்த பாதையை சபைப்படுத்துவார் என்று சொன்ன தேவன் நம்முடைய எல்லா பாதையில
நம்முடைய ஆளுக்குரிய பாதையில மாம்சக்குரிய பாதையாக இருந்தாலும், அது வேலையின் பாதையா இருந்தாலும், அல்லது குடும்பத்தினுடைய காரியங்களாக இருந்தாலும், அல்லது பலவீனத்தினுடைய சூழ்நிலை பாதையாக இருந்தாலும், எல்லா பாதையிலேயும் எல்லா வழியிலேயும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நாம் நினைக்கும் பொழுது, அவரை மாத்திரம் தேடும் பொழுது, அவரை மாத்திரம் துதிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் பாடும் பொழுது, எல்லாம் நமக்கு விரோதமான செயல் எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார், நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் அதான் சொல்ற, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் நம்பிய சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறார் பார்க்கிறோம். அவருடைய மறைவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த நாளில நான் நம்முடைய மறைவுக்குள்ளாய் நான் வருகிற இந்த காலங்களில என்னை என் குடும்பத்தை, பிள்ளைகளையும் ஊழியங்களையும் எல்லாவற்றுடைய கருத்துல நம் மறைவுக்குள்ளாய் ஒப்படைக்கிற, ரத்தத்திற்குள் ஒப்படைக்கிற, ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்து பாதுகாத்துக்கீங்க. பொல்லாங்கம் தொடாதபடிக்கு இறைவனைக்கு தண்ணீர் வேலையடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறதை அவசியம் என்று நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா சரீரம் அது குற்றமற்றதாய் காக்கப்படும். எனவே கல்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மோட பேசியிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாய் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த யோசனைகள் இருந்தாலும், எந்த காரியங்கள் இருந்தாலும், எந்த செயல் இருந்தாலும், எனது மனிதனுடைய அது பெரிய மனிதன் யார் இருந்தாலும் நமக்கு விரோதமாய் எழும் பொழுது, தேவ சமூகத்துல நாம் நிற்கிற பொழுது தேவன் நம்மை அவர் பார்வதற்கு பெரிய விடுதலை கற்றுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விரோதமாய் போரிடுகிற ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் போரிடுகிற இந்த காரியத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாம் இந்த வார்த்தை செய்வாராக. ஆமென்.